திருக்குறள். பொருட்பால் அரசியல் அதிகாரம் 48. வலி அறிதல். வினைவலியும் தன்வலியும் மாற்றான்வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல். செயலின் வலிமை தனது வலிமை எதிரியின் வலிமை அத்துடன் இருவருக்கும் துணையானவர்களது வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்த பின்னரே அச்செயலை செய்ய வேண்டும். உள்வது அறிவது அறிந்ததன்கண் தங்கிச் செல்வார்க்குச் செல்லாதது இல். தம்மால் முடியும் என்பதை தெளிந்தபின் அதைச் செய்யத்தக்க வல்லமையைக் கண்டறிந்து அதன்பால் உள்ளுறுதியோடு செயலாற்றுபவர்க்கு முடியாத செயல் என ஒன்றும் இல்லை. உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தமது வலிமையின் அளவை பற்றி தெரியாமல் மன ஊக்கத்தால் உந்தப்பட்டு தொடங்கிய செயலை முடிக்க இயலாமல் இடையிலேயே கைவிட்டு கெடுவார் பலர். அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பிறரிடத்தே மனமொத்து நடவாமலும் தன் வலிமை குறித்து அறியாமலும் தன்னை பெரும் வல்லவன் என தம்மை தாமே வியந்து கொண்டிருப்பவன் விரைவில் அழிவான். வீலிப்பை சாக்காடும் அச்சேரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிலிறகை ஆயினும் அளவிற்கதிகமாய் வண்டியில் ஏற்றினால் எடை தாங்காது வண்டியச்சு முறிந்து போகும். தம் அரண் வலிமை மிக்கதென நினைப்பார்க்கு பகை மிகுதியானால் அவ்வரனும் தாங்காமற் போகும். நுனிக்கொம்பர் ஏறினார் அத்து இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி விடும். மரத்தில் ஏறுபவர் மன ஊக்கத்தால் நுனிக்கொம்பின் அளவு கடந்து செல்வாராயின் அவர் உயிருக்கே முடிவாகிவிடும். பகைவரிடத்தே தன் வலிமையின் எல்லையளவை உணராவிடில் அதுவே அரசர்க்கு ஆபத்தாகும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. பிறர்க்கு பொருளை வழங்கும் போது தம் பொருளாதாரத்தின் அளவை அறிந்தபின் வழங்கிடல் வேண்டும். அதுவே தம் பொருளை காப்பதுடன் பிறர்க்கு வழங்குதற்கான சிறந்த நெறியுமாகும். ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலா கடை. வருவாய் சிறியதாக இருப்பினும் அதை விடவும் செலவுகள் பெரியதாக இல்லாத வரையில் அதனால் கேடு ஒன்றும் இல்லை. ஆதலால் முதலுக்கு தக்கன செலவிடல் நன்றாம். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாக்கித் தோன்றா கெடும். தனது இருப்பு வருவாய் செலவு ஆகியவற்றின் அளவையறிந்து அதற்கேற்ப வாழாதவருடைய வாழ்க்கையில் பல்வகையில் வளமும் வலிமையும் உள்ளது போல் தோன்றி பின்னர் அழிந்துவிடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். ஒருவர் தன்னகத்தே உள்ள செல்வ அளவை குறித்து ஆராயாமல் பிறர்க்கு அளவின்றி கொடுத்து கொண்டே இருப்பாராயின் அவரது செல்வம் விரைவில் அழியும்.